வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் 1/4 கிலோ மட்டனில் காரசாரமாக மணக்க மட்டன் தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம். காலையில் இட்லி மேலே ஊற்றி பெரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மதியான சாப்பாட்டில் ஊற்றி குழச்சி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். 1/4 கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடையில் வாங்கும்போது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 இன்ச்சு நீளத்துக்கு 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 10 வரமிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, அரை கப் அளவுக்கு மல்லி. அளவான தீயில் கருகாமல் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். வாசனை வர்ற அளவுக்கு வறுபட்ட பிறகு இதில் 2 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய். 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், இது ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கிடுச்சு. மீடியம் சைஸில் 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டு வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் போட்டு கலந்து விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல பவுடராக அரைச்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த வெங்காய தக்காளியையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த மட்டனை போட்டு கலந்து விட்டுடலாம். மட்டனை சேர்த்த பிறகு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடணும். இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே மிக்சி ஜார் அலசி 3/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைனா மறுபடி கூட பார்த்து போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு குக்கரை மூடிடலாம். அதிகப்படியான தீயில் 1 விசிலும், குறைஞ்ச தீயில் 3 விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும். 4 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, 4 வரமிளகாயை தாளித்து போட்டுக்கலாம். கூடவே மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கினா நம்மளோட மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிரும். இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.